ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைனில் சூப்பர் மார்க்கெட் பக்கம் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வீட்டில் குழம்பு இதெல்லாம் வச்சது எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாம்பார், புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரே போரிங்க. ஸோ பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்னு பார்த்தோம்னா லுலு சூப்பர் மார்க்கெட், அதே மாதிரி நெஸ்டோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நமக்கு கேரிஃபோர் இந்த மாதிரியான அல்ஜசீரா அதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கனால நடக்கிற டிஸ்டன்ஸில் இதுதான் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ஏதாவது நான்வெஜ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் வீடியோஸை. ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ என்ன டிஷ் வாங்கலாங்கிறதையும் போய் பார்க்கலாம். ஸோ போகும்போது பார்த்தோம்னா அந்த பக்கம் வந்தால் கேக்கு இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. கண்ணை கவருது, இழுக்குது நம்மளை. ஆனாலும் ஒரு வயது கடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடுகள் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாலே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியதாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ குழந்தைகள் இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எதுவாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே நல்லா டிசைனாக இருக்குது, ஓகே சூப்பராக இருக்குது இந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஓகே அவ்வளோதான். ஸோ பார்த்தோம்னா அப்படியே பார்க்குறோம். சிக்கன் ஏரியா போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மீனில் என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மீன்னா நிறைய இறால் வந்துருக்கு, பிளாக் பாம்ஃப்ரெட் வந்திருக்கு, அதே மாதிரி ஐல மீனாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நகரையாக சொல்லுவாங்க, அந்த மீன் வந்துருக்குது. ஸோ பாம்ப்ரெட்னு கூட நல்ல பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்தியன் பாம்ப்ரெட் தான் அது. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாவுளா மீன் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நிறைய மீன்கள் தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு பிடிச்ச மீன்கள் வந்து அங்கே கிடையாது. மஞ்சப்பாறை இந்த மாதிரியான மீன் தான் ரொம்ப நல்லா நம்ம இஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ மாவுளா பொதுவாக சாப்பிடுவோம். அது இல்லாமல் வந்து நெத்திலி மீன், நண்டு கிண்டு எல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்குது. சரி ஓகேப்பா, மீன் இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம். சரி மீன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஸோ அப்படியே நகர்ந்து அப்படியே மட்டன் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமாக அது இப்படி தான் நடக்கும் எங்களுடைய பேச்சுலர்ஸ் லைஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ மட்டன் பக்கம் நகர்ந்து போயிட்டு மட்டனா என்னது, சரி ஓகே கென்யா மட்டன், இந்தியா மட்டன், பாகிஸ்தான் மட்டன், அப்புறம் சில மாட்டுக்கறிகள் அது இது எல்லாமே இருக்குது. ரைட்டு, எதை சாப்பிட்லாம், எதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி கடைசியில் பார்த்தோம்னா சரி இதெல்லாம் வேண்டாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மட்டன் சாப்பிட்டோம், ரொம்ப கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பா சிக்கனே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து இங்கே வந்து 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பார்த்தோம்னா லோக்கல் சிக்கன் இருக்குது, இன்னொன்று தாமியா அப்படிங்கிற சிக்கன் இருக்குது. அது நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ரைஸும் நல்லா ரீசனபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து 2 இது எடுத்தாச்சு. ஸோ நம்ம போயிருக்கும்போது பார்த்தோம்னா எப்போவும் 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா 900 கிராம் தான் இருந்துச்சு. சரி ஓகே, 800 சம்திங் இருந்தது. ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாச்சு. கட் பண்ணிகிட்ருக்காரு நம்மளால். கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கோழி தான் வந்து பார்த்தோம்னா அது லோக்கல் சிக்கன் சொல்லக்கூடியது. கொஞ்சம் 2-3 ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும். ஓரளவு ஓகே தான், ரொம்ப ஒன்றும் மட்டமான கோழிலாம் இல்லை, நல்லா கோழி தான், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஓகே நம்ம பீஸ் போட்டதை அப்படியே வாங்கிட்டு நடந்தாச்சு. கவுண்டர் நோக்கி நடக்கிறோம். கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டு தான் நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட். பொதுவாக இங்கே வந்து கேரளாஸ் மலையாளிஸ் வந்து ரொம்பவே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டமாக இருப்பாங்க. மலையாளிஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே பொதுவாக வருவாங்க. மோஸ்ட்லி வந்து அங்கே வந்து கேரளா வந்து பீப்புள்ஸ் வந்து வாங்குறது வழக்கமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து தமிழ் தான், நம்ம வாங்காமல் இருக்கோமா அப்படின்னு சொல்ல கேட்காதீங்க. ஸோ நம்மளும் போவோம். எல்லோரும் பிலிப்பீனீஸ், அரபிஸ் எல்லாருமே வாங்க. மோஸ்ட்லி ஏதாவது பார்த்தோம்னா ரொம்ப ஹையாக இதுவாக இருக்குன்னா அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு குத்து மதிப்பான ஒரு இது. ஸோ ஓகே நடந்து அப்படியே வந்து நம்ம கவுண்டர் நோக்கி போயிட்டாச்சு. ஸோ கவுண்டர் ரீச் ஆயாச்சு. இங்கே பார்த்தோம்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தா பாயிண்ட்ஸ் இவ்வளோ வாங்கிச்சுன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அப்புறம் எத்தனை தினார்ஸ் வந்து நமக்கு வந்து அதில் டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸோ நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. லுலுவாக இருக்கட்டும், நெஸ்டோவாக இருக்கட்டும், அல்ஜசீரா அது மாதிரி. அல்ஜசீராவில் இருக்கான்னு தெரில. ஸோ இது 2லேயும் பார்த்தோம்னா போட்டி போட்டுக்கிட்டு ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தோம்னா நம்ம மக்கள் எங்கே பார்த்தாலும் ஓடி இந்த சாமான்களை வாங்குறது வழக்கமாக இருக்குது. ஸோ அப்படி வந்தாச்சு, கவுண்டர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதனால டிஸ்கவுண்ட்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹாப்பினஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க லுலுவில். ஸோ இந்த மாதிரியான 2 வெரைட்டிஸ் ஆனதெல்லாம் இருக்குது. கார்டு பஞ்ச் பண்ணும்போது அந்த பார் கோட்ஸையும் பஞ்ச் பண்ணிட்டோம்னா அதாச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம பில் போட்டு அப்படியே நடந்தாச்சு. ஸோ இனி வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு நம்ம சமையல் வீடியோ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டுட்ருந்தோம். ஸோ வாங்கிட்டு போன தக்காளியை அப்படியே க்ளோஸாக தக்காளியை வெட்டினோம். நம்மளும் இந்த வில்லேஜ் குக்கிங் மாதிரி சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி கட்டிங்லாம் சவுண்டு கொடுக்கலாம்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க நம்ம அக்காமடேஷனில் உள்ளவங்க காய் மீன் கத்திக்கிட்டு நல்லா சவுண்டு எடுத்தாச்சு. ஸோ வெங்காயம், தக்காளி இது எல்லாமே கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சின்ன வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகா எல்லாத்தையுமே நறுக்கி 4 பேர் 3 பேர் சேர்ந்து நறுக்கி ரெடி பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்த அந்த கோழியை
மஞ்சள் பொடி போட்டு சுத்தம் பண்ணுங்கள் எப்போவுமே கோழியை வந்து, மட்டனாக இருக்கட்டும் இதை சிக்கனாக இருக்கட்டும். ஸோ மஞ்சள் பொடி போட்டு சுத்தம் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கு குழம்புக்கு தேவையான பட்டை, கறி மசாலா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு, சோம்பு கிம்பெல்லாம் போட்டு பிரதர் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த சிக்கனையும் எடுத்து அப்படியே வந்து போட்டு அதை கிண்டியாச்சு. ஸோ கிண்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ஏதாவது சாப்பாட்டுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி சப்பாத்திக்கு மாவு உருட்டி அப்படியே உருட்டி சப்பாத்தி உருட்டிட்டு, ஸோ பேச்சுலர் லைஃப் இங்கே பாரினில் இப்படி தான் ஓடுது அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுங்க. ஸோ இது மாதிரி தான் ஒரு பக்கம் குழம்போட இன்னொரு பக்கம் வந்து சப்பாத்தி உருட்டுறதுக்கு அந்த மாதிரியானது போயிட்டுருக்கோம் பொதுவாகவே. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் குழம்பு என்னாச்சு, தக்காளி போட்டதுக்கப்புறம் அந்த லைட்டாக கிண்டி விட்டு மஞ்சள் பொடி தூக்கலாக தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் சப்பாத்தியை கல்லில் போட்டு 2 பக்கம் பரட்டி நல்லா மச்சான் நின்றுட்டு பொஃப்னு வந்திருக்கு. நாங்கள் பொதுவாக சப்பாத்தியில் உப்பு தண்ணி அவ்வளோதான் போட்டு பனைஞ்சு சும்மா சாதாரணமாக அப்படி தான் வச்சுட்டு நாங்கள் சப்பாத்தி சுடுவோம். ஸோ இது மேலே வந்து நெய் அப்ளை பண்ணுவோம். முன்னாடியெல்லாம் அப்ளை பண்ணுற கிடையாது நெய். இப்போ வந்து புதுசாக வந்து நெய்யை போட்டு இது பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இதனால தான் இந்த மாவு என்ன சப்பாத்தி இவ்வளோ பஃப்னு வருது. வேறு எதுவும் போடுறதெல்லாம் கிடையாது, இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்லி மாவு, உப்பு, தண்ணி, அவ்வளோதான். ஸோ இதை வந்து சுட அப்படியே நெய் போட்டு இதில் இருந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து ஆறி போகாமல் ஸோ இதில் வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கப்புறம் சரி ஓகே குழம்பு பக்கம் போவோம். மஞ்சள் பொடியை இந்தளவுக்கு போட்டு வச்சாச்சு. தூக்கலாக இருக்குது, மஞ்சக்கறி குழம்பு தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே சூப்பராக வந்திருக்குது. ஆனால் டேஸ்ட்டாகவே இருக்கும் பிரதர் சமைக்கிறது. ஸோ கமன்னு வாசம் அடிக்குது. அதாவது வில்லேஜ் குக்கிங் அவங்க மாதிரி ஒரு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏதோ நம்ம நீட்டான முறையில் சமைச்சிருக்கிறோம். ஸோ வாசம் கமங்குது. அப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ காலையிலக்கு பார்த்தோம்னா அவிச்ச முட்டை அப்படியே 2 சூப்பராக சாப்பிட்டுட்டு, ஸோ கொத்தமல்லியை வந்து நறுக்கி வச்சது அப்படியே மேலே தூக்கிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சரி ஓகே எடுத்துகிட்டு போயிட்டு டேபிளில் உட்காந்தாச்சு. நேற்று உள்ளே வந்து கொஞ்சம் சிக்கன் குழம்பு நம்ம பிரதர் அவர் வந்து போட்டு சாப்பிட்றாப்புல. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி வச்ச அந்த சிக்கன் குழம்பு நாங்கள் வந்து எதுவும் தேங்காய் அதே மாதிரி போட்டுக்கல, எதுவும் அரைக்க மாட்டோம். அதனால் கிரேவி தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து சாப்பிட்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.